Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Yijung. Happy birthday to you. Happy birthday Yijung. இது உன் பர்த்டே பிரசன்ட். 저요. 이정 선배, 제가 찾았어요. 뭐? 드디어 찾았다고요. 그날 해 뜨는 시간이 7시였대요. 해가 뜨는 순간 오직 몇 초 동안만 볼 수 있는 거예요. 저 메시지. 바보란 거 알면서 세상에서 제일 잘하면서 이렇게 어려운 문제를 내면 어떡해. மிஸ்டர் பிரசிடென்ட், இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். குற்றவாளி மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி ஆதாரங்களை சேகரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்ச என்ன பிரயோஜனம்? என் மகனும் மருமகளும் திரும்பி வந்துருவாங்களா என்ன? என்னோட அரசியல் எதிரிங்க தான் அவங்களை கொண்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சாரி சார். நான் நினைச்சது நடந்தே ஆகணும்னு நான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் என்னுடைய வாழ்க்கை பாதையை மாத்திக்கிட்டேன். எங்க உன்னையும் எழுதுடுவோமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். நான் உன்னை பிரிஞ்ச நாட்களை எனக்கு கிடைச்ச தண்டனை காலங்களை ஏத்துக்கிறேன். நான் பண்ண தப்பால நீ தான் படிகடாவாயிட்ட. உன் மேல விழுந்த பழியை நினைச்சு நான் இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இனி என்னோட வாழ்க்கையோட குறிக்கோளே உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுதான். நம்ம கிளினிக்கையும் ஃபவுண்டேஷனையும் உன்னால நல்லபடியா பார்த்துக்க முடியுமா? மக்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் உன்னை பெற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்.
இந்த பிரச்சனைலாம் ஜேசனோட கல்யாணம் நின்னு போனதுனால தான். பாவம் ஜோவை கூட விட்டு வைக்கல தெரியுமா? அப்படியா? அவன் தாத்தாவோட ஃபவுண்டேஷனை ஜேசனோட அம்மா தடுத்து நிறுத்த பிளான் போட்டிருக்காங்க. என்ன? அதனால தான் அவங்க அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியாம போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் ஜான்சியை சுத்தி இருக்கிறவங்களை பழி வாங்கணும்னு ஜேசனோட அம்மா பண்ற பிளான் இது. ஹாய் அங்கிள். அட மாமா, உன்னை இங்க பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன? கண்டிப்பா நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல? நீ இல்லாம எனக்கு பொழுதே போல தெரியுமா? ஜான்சி, இவனை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ, ரிலாக்ஸ் ஆகட்டும். என்ன பாத்துக்கிறதுக்காக ராத்திரியும் பகலும் பார்க்காம கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருந்தாலும் இவனுக்கு ஒரு பெட் ரெடி பண்ண வேண்டியதுதான். அவனை வெளியே கூட்டிட்டு போய் சொல்லி உங்கள்கிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளியில கிளைமேட் வேற ரொம்ப நல்லா இருக்கு. என்னதான் சொன்னாலும் இந்த காலத்து பசங்க பெரியவங்க பேச்ச மதிக்கிறதே இல்லை. இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? சரி வா போலாம். அதனால தான் அவங்க அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியாம போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஜான்சியை சுத்தி இருக்கிறவங்களை பழி வாங்கணும்னு ஜேசனோட அம்மா பண்ற பிளான் இது. என் லைஃப்ல இத்தனை சேஞ்சஸ் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்தே பொறுப்பானவனா நான் மாறிட்டேன். தாத்தா, கிளினிக், ஃபவுண்டேஷன், அப்புறம் நீ. இனி என் பொறுப்பு. நீயும் உன் தாத்தாவும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒன்று சேர்ந்துட்டீங்க. நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு என்னால இதை மட்டும் தான் செய்ய முடிஞ்சது. நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். குட் பை ஜோ. உன்னை பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. கஷ்டமான நேரத்தில் உதவுபவர்களை தான் உண்மையான நண்பர்கள் என்று அழைப்பார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நமக்கு உதவி செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள். அப்படிப்பட்ட நண்பர்களின் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருகிறது என்றால் நாம் நமது உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவர்களை பிரச்சனையிலிருந்து மீட்க தயாராக இருக்க வேண்டும். இதுதான் சிறந்த நன்றி கடனாகும். அவர்களுக்காக எந்த ஒரு தியாகத்துக்கும் தயாராக வேண்டும். சாரி சார். இனிமே என்னால உங்களை பார்க்க வர முடியாது. உங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் படிச்சு காட்டணும்னு ஆசையா இருக்கு. ஐம் சாரி சார். என்னால
தேவையில்லாம எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் வருது. நான் பண்ண தப்பால அவங்க எதுக்கு பாதிக்கப்படணும்? அவங்க நல்லதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் நான் அவங்கள விட்டு விலகி இருக்க போறேன். நான் ஒன்னும் ஓடி ஒளியணும்னு நினைக்கல. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா குணமானா அதுவே எனக்கு போதும். மேடம், உங்களை பார்க்க ஜான்சி வந்திருக்கா? நான் நினைச்சதை விட சீக்கிரமா வந்துட்டா. அவளை வர சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த? உன்னை யாரும் அலோ பண்ண மாட்டாங்களே. எனக்கு வேற வழி கூட தெரியல. ஓகே ஜான்சி, குட் லக். நாங்க எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? உன்னை இந்த வீட்டுக்கு அன்போட வரவேற்கிறேன் மிஸ் ஜான்சி. அப்படிலாம் கூப்பிடாதீங்க. நான் உங்க அப்ரெண்டிஸ்ங்கிறத நீங்க மறந்தே போயிட்டீங்களா? ஆனா நீ இன்னைக்கு இந்த வீட்டோட விருந்தாளியால வந்திருக்க. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஜேசன் சார், நான் ஜேசனை பாக்கிறதுக்கு வந்திருக்கேன். அவன் ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு. ஓகே. ஜேசன், நீ எங்க இருக்க? ஜேசன், நீ எங்க இருக்க? யார் குரலை கேட்டாலும் ஜான்சி குரல் மாதிரி நமக்கு கேக்குது. ஜேசன், ஜேசன் எங்க இருக்கேன்னு சொல்லு. என்னால் இன்னும் நம்பவே முடியல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஹாப்பியா இருக்கல? இன்னைக்கு மாதிரியே தினமும் இருந்துடக்கூடாதான்னு ஆசையாக இருக்கு. ஆச்சரியமாகவும் இருக்கு. முதல் முறையாக நீயே வந்து என்ன வெளியில் கூப்பிட்டுருக்க. எப்பவுமே உனக்கு என் கூட சண்டை போட்டு தானே பழக்கம். சரியா தான் சொன்னேன். சரி, அதை விட நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா? என்னது? இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன லைக் பண்றன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொன்னாதான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ லைக் யூ ஜேசன். உன்னை பார்க்கவும் பேசவும் கூடாதுன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். உன்னை என் மனசுல இருந்து அழிச்சிடணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா என்னால அப்படி பண்ண முடியல.
நீ என்கிட்ட எதையாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா? அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. யாரு? என் ஃப்ரெண்டு ஜெனியையும் ஜோவோட ஃபவுண்டேஷனையும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. அப்படின்னா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன செய்ய போற? நான் லாபத்தை எதிர்பார்க்காம எந்த காரியமும் செய்ய மாட்டேன். நான் போயிடுறேன். ஜேசனியை விட்டுட்டு போறேன். யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்கூலுக்கு போய் நான் படிக்க போறேன். நான் போற இடம் கண்டிப்பா ஜேசனால கண்டுபிடிக்கவே முடியாது. இது போதும்ல? நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நிச்சயமா உன்னால காப்பாற்ற முடியுமா? கண்டிப்பா முடியும். ஃபைன். அப்ப எனக்கு இந்த டீல் ஓகே. நான் தோத்து போயிட்டு தான் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு பயந்து நான் ஓடியும் போகல. என் வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு மோசமான பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு விலகி தூரமா போறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லது நடக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். என் வாழ்க்கையை தியாகம் பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். ஹே ஜேசன், கொஞ்சம் வண்டியை நிறுத்துறியா? இங்கேயா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, வண்டி நிறுத்த. என்ன இது லக்கேஜ் எல்லாம்? எனக்கு சடனா ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா என்ன? பாரு ஜேசன், இனிமே என்னால உன்னை பார்க்க முடியாது. என்ன? இதுதான் நான் உன்னை பார்க்குற கடைசி நாள். கிண்டல் பண்றியா? என்னடா இன்னைக்கு பூரா சண்டையே போடலைன்னு நினைச்சேன். சரி, ஜோக் அடிக்கிறது விட்டுட்டு விஷயம் என்னன்னு சொல்லு. நான் ஒன்றும் ஜோக் பண்ணல. நீ என்ன சொல்ல வர? எங்க அம்மா திரும்ப இதை மிரட்டினாங்களா? இது என்னோட முடிவு. நான் உன்னை விட்டு நிரந்தரமா பிரிய போறேன். என்ன பேசுற? தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ஜேசன். பி ஹாப்பி. என்ன விளையாடுறியா? அங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து இங்க நின்னுக்கிட்டு என்னமோ உளையிட்டு இருக்க. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? நீ இப்படி பேசுறதுக்கு எங்க அம்மா தானே காரணம்? இல்ல, இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பின்ன உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. நீயும் நானும் வேற வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னை மீட் பண்ணதை நான் ஒரு கனவா நினைச்சுக்கிறேன். இனிமே நான் உன்னை மறந்துட்டு என் வாழ்க்கையை வாழ போறேன். நீ போய் சொல்ற. இப்படிலாம் பேச உனக்கு எப்படி ஜாஸ்தி மனசு வருது? இங்க பார், உண்மை என்ன சொல்லு. நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். எங்க போற? விட்டுட்டு போற. இதுக்கு பேர் தான் காதலா? கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பாதியில விட்டுட்டு போற. இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன மறந்துரு. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இனிமேலே என்ன நினைச்சுக்கிட்டு உன்னோட லைஃபை வேஸ்ட் பண்ணாத. என்னால மறக்க முடியாது. ஒரு பணக்கார பையனை பார்க்காம சாதாரண ஆளா பாரு. இப்போ கூட என் மேல உனக்கு இறக்கமே வரலையா? இல்ல, நான் இது வரைக்கும் உன்னை ஷின்ஹுவா குரூப்போட வாரிசா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மேல எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. 널 좋아하게 된 후로 언제나 바랬어. 네가 신화도 재벌도 상관없는
평범한 남자였기를. 미안해, 구준표. 약속 못 지켜서. 정말 미안해. 마저도 고장이 났나봐. 자꾸 눈물이 멎질 않아. 그저 한마디만, 사랑해 한마디만 내게 말해주면 안 되니. 너 사랑의 바보가 한 번만, 매일 한 번만 너란 슬픈 빛을 바라보다. 마저도 고장이 났나봐. ஜான்சி எங்கம்மா இருக்கிற? நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஜான்சி எங்க போயிட்டாவ? உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு ஐம் சாரி. இவ்வளவு நாளா நீங்க எனக்கு பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்பவும் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கணும். என்னப்பா என்னாச்சு? 걷지도 못해 걷지도 못해 너를 하루하루 기다리다. எங்களை பத்தின எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இன்னும் என்ன நம்பலைன்னா எப்படி? திரும்ப திரும்ப எப்படி பொய் சொல்லிட்டு இருக்கா பாத்தீங்களா? உன் மருமக அவ்வளவு பணக்காரனா இருக்கும்போது நீ எதுக்கு வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நானும் என் மருமக பணக்காரின்னு உன்ன மாதிரி போய் சொல்ல முடியும். அவ ஏதோ வளர்றாக்கா. அவ அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு நான் ஏன் போய் சொல்லணும்? ஷின்வா குரூப்போட வாரிசுக்கு என் கையால சமைச்சு ஊட்டி இருக்கேன் தெரியுமா? நான் இவ்ளோ சொல்லியே ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? ஓ அப்படினா நீ சொல்றது உண்மைனா நீ பட்ட கடனை உன் மருமகனை வந்து அடைக்க சொல்லு. அப்ப நாங்க நம்புறோம். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம தானே நீ இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா ஆமா. வாங்க சார் வாங்க. உங்களுக்கு எந்த மீன் வேணும்? இந்த மீன் 1 கிலோ கொடுங்க. இதோ தரேன் சார். இந்தாங்க சார். இந்தாங்க. அம்மா யார் அவரு? நீங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதான் அவரை பத்தி உனக்கு தெரியல. ஒரு காலத்துல அவரு ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி. அட வாயில வர மாட்டேங்குதுப்பா. ஒரு பிரச்சனைனால அவருடைய கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க தெரியுமா? அதனால அவருடைய பொண்டாட்டி குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டதுனால அவர் ஒண்டிக்கிட்டே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆமாண்டி பாவம். இல்லையா பின்ன? அவர் மனசு உடைஞ்சு போய் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்காருக்கா. அது மட்டும் இல்ல, கடன் கொடுத்தவங்க எல்லாம் இவரை தேடிக்கிட்டு இருக்காங்களா. ஐயோ பாவம். ஐயோ பாருடா, ரொம்ப இறக்கப்படாத. உன் நிலைமையும் அதுதான், புரிஞ்சுக்கோ. அது சரி. முடிஞ்சா கொடு, இல்லன்னா நான் வாங்க மாட்டேன். ஜான்சி ஜான்சி அம்மா ஜான்சி ஜான்சி எப்படிமா இருக்க? எப்படி இருக்குமா? உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏமா நீ சொல்லிட்டு இருந்தீங்க இதான் உன் பொண்ணா? ஆமா ஆமா. ஹலோ ஹலோ ஆண்டி. ஹலோ. இவனா அந்த ஸ்கூல்ல படிக்கறாளா? பாருங்க பாருங்க, இதான் ஷின்வா ஸ்கூலோட யூனிஃபார்ம். நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. அடடடா, பாருங்க சொல்றதெல்லாம் உண்மை போல இருக்கே. ஆமா போய் சொன்னா சொன்னீங்கல. ஜான்சி மாமா வீட்டுக்கு போய் பேசலாம். நான் வர வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் என் கடையை பாத்துக்கீங்களா? சரி சரி போ. போய்டா மாமா. நான் பேசுறது எதையும் மனசுல வச்சுக்கலையில. ஓகே, நான் உங்களை அப்புறமா பார்க்கறேன். மாமா ஜான்சி எவ்வளவு நாளா உன்னை பார்த்து. ரொம்ப அழகா இருக்கால. ஆமா. என்ன அப்பா மீன் பிடிக்க போயிருக்காரா? வேற வழி இல்லையே. நாம எல்லா கடனையும் அடைச்சாகணும்ல. உன் தம்பி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும். 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி பார்க்கணும்ல. இதெல்லாம் ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இது எல்லாம் சொல்லி உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும் தான். நான் ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டு வேலைக்கு போய் ஏதாவது காசு அனுப்பியிருப்பேன்ல. இத மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் உன்கிட்ட சொல்லல. நீ நல்லா படிச்சு முடிச்சு யுனிவர்சிட்டியில போய் டிகிரி வாங்கினதா நம்ம கஷ்டம்லாம் தீருமா? அதுக்கப்புறம் நீ ஜெய்சனியோ இல்ல வேற ஏதாவது நல்ல பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை நம்பிதான் நம்ம குடும்பமே இருக்கும். அம்மா இதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டீங்களா? சரி அதை விடு. ஆமா நீ என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி வந்துட்ட? உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்களை, அப்பாவை, தம்பிய. என்னங்க நம்மள பார்க்க நம்ம குழந்தை ஜான்சி வந்திருக்கா. சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. அப்பா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வாங்க.
ஜான்சி எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லடா, எல்லா இடத்துலையும் நல்லா தேடி பார்த்துட்டேன். அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியலடா. நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவ எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா. கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஜெய்சன் தான் காரணமா இருப்பான்னு எனக்கு தோணுது. மக்காவிலையும் இப்படிதான் அவன் பண்ணான். ஆமாண்டா, அவன் எப்போ எந்த மாதிரி நடந்துப்பான்னு யாராலுமே கெஸ் பண்ண முடியாதே. ஜோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மாவா இருக்கான்? பாவம், அவனால என்னடா பண்ண முடியும்? அவளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாரையும் தாண்டி அவன் தான் முதல்ல போய் நிற்பான். இப்போ அவள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி அவனால சும்மா இருக்க முடியுது? அவனும் ஜெய்சன் மாதிரியே மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு வேலை இருக்கலாம். ஜான்சி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம F4 டீம்ல ஜாயின் பண்ணி அவள் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா. தாத்தா, நான் தான் பேசுறேன். உங்களை பிக்கப் பண்ண தான் வந்துகிட்டு இருக்கேன். 너무 당연한 듯 오늘 내게 안부를 묻네요. 나 그저 잘 지낸다 했죠. 그댄 정말 날 너무 모르죠. 아직 그댈 생각해요. 그댄 아마 알지도 모르죠. இருக்கிற காசை வச்சு இதெல்லாம் செஞ்சம்மா. உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. நல்லதாமா இருக்கு. அதோட உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்ப? என் கூடயே இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். கொஞ்ச நாள் இருக்க போறியா? அப்படின்னா ஸ்கூலுக்கு? எங்களை பத்தி கவலைப்படாத, நீ போய் உன் படிப்பை பாரு. வீட்ல இருக்கீங்களா? யார் இது? வரேன். ஓ, நீங்களா? வாங்க வாங்க. உன்னை பார்க்க தான் வந்தோம். உள்ள வாங்க. ஏய், அங்க அவளை பாருங்களேன். பணக்கார வீட்டுக்கு ஏத்த மருமகளா தெரியல? உன் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. அந்த ஸ்கூல்ல பெரிய பெரிய பணக்கார பசங்க எல்லாம் படிப்பாங்களாமே. அப்ப அந்த பசங்க எல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு தானா? சொல்லு. அத பின்ன அந்த ஸ்கூல் ஓனரோட பையனையே லவ் பண்றாள்ல, அதான். என்னால இதை நம்பவே முடியல. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுக்கு சம்மந்தி ஆக போறவங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்காக தான். உங்களால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். சரியா? ஓ, நிஜமாவா? ஆமா ஆமா, எல்லாமே உங்களுக்காக தான். இல்ல இந்தாங்க. என்னம்மா, வாங்கிங்க வாங்கிங்க. இந்த புடி. இதே வாங்கிங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. இதே வாங்கிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தான். சமைச்சு போடு. இந்த புடி. இவ்ளோ இருக்கு. பரவாயில்ல. இதே எடுத்துக்கோங்க. இவ்ளோமா? இதே புடி. இன்னும் நிறைய கொண்டாடணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க சாப்பிடட்டும். சரி சரி, கிளம்புறோம் நாங்க. வரோம். ஹாய் ஜெய்சன். Cheers. எப்படி குடிக்கிறோம்? 그대 없이도